வாங்க காய்ஸ், பருப்பு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்முறை: முதல்ல தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா பருப்பில் போட்டுக்கோங்க. சீரகம், மிளகு தேவையான அளவு எடுத்து நல்லா அம்மிக்கல்ல நல்லா அரைச்சி போடுங்க. அதுலேயே பருப்பில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சதை பருப்பில் போட்டுக்கோங்க. சீரகம், மிளகு, பூண்டு அரைச்சது போட்டுக்கோங்க. போட்டதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்க. பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், மிளகு அரைச்சி போட்டது, பூண்டு நசுக்கி போட்டது, தேவையான அளவு தண்ணி ஊற்றுனது இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா வெந்ததும் இருக்கிற பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, பூண்டு நல்லா வெந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி நல்லா கடைஞ்சிக்கோங்க. வெந்த கடைஞ்ச பருப்பு அதில் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடுகுப்பில் காஞ்ச மிளகா, பருவேப்பிலை, தாளிச்ச எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கடைஞ்ச பருப்பில் ஊற்றிக்கோங்க. சாப்பிட்டு பாருங்க, பருப்பு கடையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.